கழுதையின் தற்பெருமை. கௌரவம்ன்ற இந்த கழுதை எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிற ஒரு சோம்பேறி. அவனோட கனவுல அவன் எப்பவுமே அவனை பத்தி பெருமையா நினைச்சுக்குவான். தன்னை ஒரு மகாராஜா மாதிரி கற்பனை பண்ணிக்குவான். ஒரு நாள் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ உதவி கேக்குற மாதிரி குரல் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ரொம்ப வலிக்குது. அட, யாருப்பா இது? என் தூக்கமே போச்சு. யாருக்கு உதவி வேணும்? ஏன் இப்படி கத்துறாங்க? அப்படின்னு கௌரவ் ரொம்ப கோவப்பட்டான். பக்கத்துல இருந்த சிண்டு முயலுக்கும் அது கேட்டுச்சு. காப்பாத்துங்க. இது ஜம்புவோட குரலாச்சே. அவனுக்கு என்ன ஆச்சு? வலிக்குது, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, வலிக்குது, யாராவது வாங்க உதவிக்கு. அட நண்பா ஜம்பு, என்ன ஆச்சு? வழக்கமா வாழைப்பழத்தை தானே பறிச்சு சாப்பிடுவேன். என்ன இது, மரக்கிளைய போய் வாயில சொருவிட்டு இருக்க? என்ன ஆச்சுடா உனக்கு? சிண்டு, என்ன வெறுப்பேத்தாத, நான் ரொம்ப வலியில இருக்கேன். எனக்கு உதவி பண்ணு சிண்டு. உதவி தானே, கண்டிப்பா பண்றேன். ஆனா எனக்கு ரொம்ப சின்ன சின்ன பற்கள் தான் இருக்கு. இந்த பெரிய மரக்கிளைய எடுக்கிற அளவுக்கு என்னால முடியாது. இரு, உனக்காக நான் யார்கிட்டயே போய் உதவி கேக்குறேன். உதவி பண்ணுங்க, யாராவது உதவி பண்ணுங்க. என் நண்பனோட வாயில மரக்கிளை மாட்டிக்கிச்சு. யாராவது என் நண்பனுக்கு உதவுங்க, யாராவது என் நண்பனுக்கு உதவுங்க. சிண்டு இப்படி சத்தமா கத்திக்கிட்டே போனான். அப்போ அங்க தூரமா கௌரவ் நல்லா தூங்குறத பார்த்தா. பக்கத்துல ஓடி போய் அவங்கிட்ட உதவி கேட்க போனா. அடே கௌரவ், கௌரவ், டேய் எழுந்துடா கௌரவ். சிண்டு, உனக்கு என் தூக்கத்துல இருந்து என்னை எழுப்புறதே உனக்கு வேலையா போச்சு. உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல என்ன எதுக்கு எழுப்புன அதை சொல்லு. கௌரவ், பிரச்சனை எனக்கு இல்ல, நம்ம நண்பன் ஜம்புவுக்கு. ஜம்புக்கா? அவனுக்கு என்ன? நல்லா தானே இருந்தான். அவன் நல்லா தான் இருந்தான். ஒரு மரம் விடாம எல்லா மரத்துலயும் வாழைப்பழத்தை பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு பழக்கத்துல ஒரு மாம்பழ மரத்துல போய் மாம்பழம் பறிக்க போயிருக்கான். அதோட கிளை வாயில மாட்டிக்கிச்சு. இப்ப அவனால அதை எடுக்க முடியல. கௌரவ், வா, நம்ம தான் அவனுக்கு உதவி பண்ணணும். சிண்டு, நான் ஒரு பலசாலியான மிருகம், என்னால முடியாதா? வா, உடனே போலாம், அவனுக்கு நம்ம உதவி பண்ணலாம். வா. சிண்டு, எங்க இருக்கான் அவன்? ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கோம், காணுமே காணோம். வந்துட்டோமா? ரொம்ப தூரம் போகணுமா? அட வாடா, பேசாம உன்னை போய் உதவி கூப்பிட்டேன் பாரு. வா, போயிடலாம். அதுவும் இருக்கானே. ஜம்பு, என்னாச்சு உனக்கு? நல்லா தானடா இருந்த, எப்படி இந்த மரக்கிளை மாட்டிக்கிச்சு? கௌரவ், ஏற்கனவே வலிக்குது, நீ பேசியே கொல்லாதடா. ஓ ஓ ஓ, மன்னிச்சிரு. இதோ நான் உதவி பண்றேன். என்னால எடுக்க முடியலடா, என்னால எடுக்க முடியல. ஜம்பு, என்ன மன்னிச்சிரு. என்னால உனக்கு உதவ முடியலையே. சிண்டு, நான் ரொம்ப பலசாலின்னு தற்பெருமையா இருந்துட்டேன் சிண்டு. இப்போ நம்ம நண்பனுக்கு எப்படி உதவலாம், கொஞ்சம் சொல்றியா? இப்போ எங்க இருந்தோ வந்த புயல் மரக்கிளையே எடுத்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க. மூணு பேரும் சந்தோஷமா பேசிட்டு போனாங்க. கௌரவ், சிண்டு, ரொம்ப நன்றி. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணீங்க. ஜம்பு, நாங்க எதுவுமே பண்ணல, அந்த இயற்கையே உனக்கு உதவி பண்ணிடுச்சு. ஆமா சிண்டு, நான் உண்மையிலேயே ரொம்ப பலசாலி தைரியசாலி நினைச்சிட்டு இருந்தேன் சிண்டு. அத இப்ப நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். நானும் சாதாரண ஒரு மிருகம் தான், என்னால யாருக்குமே உதவி பண்ண முடியல. கௌரவ், நீ எப்பவுமே உன்னை இப்படி தாழ்வா நினைக்க கூடாது. உன்னால முடிஞ்ச உதவியை நீயும் செஞ்ச இல்லையா? நல்ல மனசு இருக்கிறதா நல்ல நண்பன். நண்பர்களே, சரிதான்